விவசாயிகள் குடியிருக்கிற பகுதி முழுக்க முழுக்க விவசாய கூலி தொழிலாளர்கள் இருக்கிற பகுதியிலே இந்த மதுபான கடை எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக கேள்விப்பட்டவுடனே சட்டமன்றத்திலே அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு சென்று கேட்டபோது துறைசானுடைய அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். மாவட்ட நிர்வாகம் பரிந்துரையின் பேரில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிறகு, நகரத்தில் இருக்கிற கடையை இங்கே மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டபோது, நாங்கள் அதை விசாரித்து ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார். அதனால் அரசாங்கம் முடிவெடுப்பது இன்னும் அவகாசம் இருக்குது, பார்த்து நாங்கள் முடிவெடுப்போம். ஆனால் இந்த கடை இங்கே இருப்பது நல்லதல்ல, சரியல்ல. ஏன்னா நகரப்புறத்திலே இருக்கக்கூடாதுங்கும் போது கிராமப்புறத்தில் இருந்தால் அது எப்படி நியாயம்? 2 கிராமமுமே தீர்மானம் போட்டிருக்காங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு. அதாவது மாவட்ட நிர்வாகம் அதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதை இங்கிருந்து நிரந்தரமாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சொல்லியிருக்கிறாங்க. 2 நாள் தானே ஆச்சு, பார்ப்போம். இன்னும் 4-5 நாள் பார்ப்போம். அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்புறம் பார்ப்போம். எல்லாமே விவசாய பூமி, எல்லாமே பெண்கள் தனியாக தானே வரணும். இந்த இடத்துல வந்து ஏற்கனவே சொல்லி வந்து பார்த்துட்டு இது செல்லாது 21 செல்லாதுன்னு சொல்லி நம்ம ஏடிஎம்கில் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக 2000 கட்சியில் வந்து யார் வச்சு பார்த்தாங்கன்னு தெரியல, அதை கொடுத்துட்டு மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக செஞ்சி அருகே இருக்கிற ஜம்போதி கிராமத்தில் இருக்கிற மூடப்பட்ட கடையை இங்கே 25 கிலோமீட்டர் தாண்டி நடுவந்தல் கிராண்டிபுரம் கிராமத்திற்கு நடுவிலே விவசாயிகள் குடியிருக்கிற பகுதி முழுக்க முழுக்க விவசாய கூலி தொழிலாளர்கள் இருக்கிற பகுதியிலே இந்த மதுபான கடை எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக கேள்விப்பட்டவுடனே சட்டமன்றத்திலே அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு சென்று கேட்டபோது துறைசானுடைய அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். மாவட்ட நிர்வாகம் பரிந்துரையின் பேரில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிறகு, நகரத்தில் இருக்கிற கடையை இங்கே மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டபோது, நாங்கள் அதை விசாரித்து ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார். அதனால் அரசாங்கம் முடிவெடுப்பது இன்னும் அவகாசம் இருக்குது, பார்த்து நாங்கள் முடிவெடுப்போம். ஆனால் இந்த கடை இங்கே இருப்பது நல்லதல்ல, சரியல்ல. ஏன்னா நகரப்புறத்திலே இருக்கக்கூடாதுங்கும் போது கிராமப்புறத்தில் இருந்தால் அது எப்படி நியாயம்? 2 கிராமமுமே தீர்மானம் போட்டிருக்காங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு. அதாவது மாவட்ட நிர்வாகம் அதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதை இங்கிருந்து நிரந்தரமாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சொல்லியிருக்கிறாங்க. 2 நாள் தானே ஆச்சு, பார்ப்போம். இன்னும் 4-5 நாள் பார்ப்போம். அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்புறம் பார்ப்போம். வந்து நடுவில் அந்த கார்லேருந்து ஒரு 200 பேருக்கு தானே வரும். நடுவில் அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு 600 மீட்டர் வரலாம். இந்த திருமணம் அந்த கார்னரில் வந்து உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே விவசாய பூமி, எல்லாமே பெண்கள் தனியாக தானே வரணும். இந்த இடத்துல வந்து ஏற்கனவே சொல்லி வந்து பார்த்துட்டு இது செல்லாது 21 செல்லாதுன்னு சொல்லி நம்ம ஏடிஎம்கில் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக 2000 கட்சியில் வந்து யார் வச்சு பார்த்தாங்கன்னு தெரியல, அதை கொடுத்துட்டு மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள்